பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே நீட் 2025க்கான ரிசல்ட் எல்லாமே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், ரைட்? என்ன மார்க் எடுத்தால் நம்ம எலிஜிபிள், என்ன மார்க் எடுத்தால் என்னென்ன கேட்டகரியில் இருந்தால் எப்படி நம்ம சேஃப் ஜோன் மார்க்ஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கான வீடியோவில் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எப்பயுமே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 minutes நம்மளோட அகாடமியை பற்றி சொல்லுவோம். ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். VT நீட் அகாடமி, வெற்றி தமிழ் நீட் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலமில் இருக்கக்கூடிய SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆட்டையம்பட்டி, இந்த இடத்துல தான் நம்மளோட நீட் அகாடமி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ சொல்கிறப்பே தெரியும் உங்களுக்கு, ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்றதுனால படிக்கிறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ VT நீட் அகாடமியில் 2025 கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நீட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நம்மளோட அகாடமியில் கொடுத்த டெஸ்ட் பேப்பர், குமுலேட்டிவ் பேப்பர், ஃபுல் டெஸ்ட், பார்ட் டெஸ்ட், இதிலேருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டு வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே சாம்பிள்ஸாகவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 பேருக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். என்னென்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இங்கே சேரக்கூடிய 10 பேருக்குமே நம்ம VT நீட் அகாடமி சார்பாக ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸு, புக் ஃபீஸ், நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ஃபீஸ், இந்த 3 ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்காக நம்மளோட அகாடமி பே பண்ணும். ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்றதுனால 24/7 ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். VT நீட் அகாடமியில் அட்மிஷன்ஸ்க்கான என்கொயரிஸ் இருந்தது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2025 நீட் கொஸ்டின்ஸும் வெற்றி தமிழ் அகாடமியிலேருந்து வந்த கொஸ்டின்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதுக்கான ப்ரூஃபாக தான் சில சாம்பிள்ஸ் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3க்கான சாம்பிள்ஸுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 2025 to 26 பேட்சுக்கு கெமிஸ்ட்ரி நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். நீங்கள் இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிவிஷன் டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட், பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், இது இல்லாமல் ரெக்கார்டட் கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் பண்ணி உங்களை ட்ரெயின் பண்ணி மார்க்ஸ் எடுக்க வைக்கிறது நம்மளோட VT அகாடமியோட பொறுப்பு. ஸோ இதெல்லாமே நம்மளோட சாம்பிள்ஸ். பயாலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேலே இருக்கக்கூடியது நீட் அகாடமியோட கொஸ்டின், கீழே இருக்கக்கூடியது VT நீட் அகாடமியில் வைக்கக்கூடிய பார்ட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட்டிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாமே சாம்பிள்ஸ் தாங்க. இந்த சாம்பிள்ஸ்க்கான டெடிகேட்டட் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லையே இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாடியே சொன்னது தான். சேஃப் மார்க் என்ன, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் எலிஜிபிள் மார்க், எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாஸ் மார்க் என்ன, சேஃப் ஜோன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டகரி வைஸ் பாஸ் மார்க் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அன்ரிசர்வ்ட் ஆர் EWS கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ் மார்க் என்ன அப்படின்னா 144. BC கேட்டகரியா, OBC கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ் மார்க் 130. SC ஆர் ST ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிள் மார்க்ஸ் 113, 130. ஓகே, நீங்கள் PWD ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, யூ ஆர் அன்ரிசர்வ்டில், அன்ரிசர்வ்ட் ஆர் EWR கேட்டகரியில் PWDக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட பாஸ் மார்க் என்ன அப்படின்னா 127. OBC PWD அப்படின்றப்போ சேம் 113. SC PWD அப்படின்னா உங்களோட எலிஜிபிள் மார்க்ஸும் 120. ST PWD அப்படின்றப்பையும் நம்மளோட எலிஜிபிள் மார்க்ஸ் 130. ஓகே, 130 மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா இது எலிஜிபிள் மார்க்ஸ். பட் ஆனால் கட் ஆஃப் அப்படின்றது இதை விட அதிகம். அப்படி சரி, ஓகே, நான் பாஸ் ஆகிட்டேனே, இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு நீங்கள், அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் அப்ராடில் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், இல்லை டீம் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனாலும் சூஸ் பண்ணலாம். அது உங்களோட விஷயம். ஓகே, இப்போ சேஃப் ஜோன் பார்க்க போகிறோம். சேஃப் ஜோனுக்கு நம்ம 7.5% வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் தனியாக நம்ம டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம்.
இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 92.5% கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் அவங்களுக்கு சேஃபாக இருக்கலாம், எவ்வளோ மார்க் இருந்தால் பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? Zone for 92.5% எடுத்துக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் அவங்க சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் ஓசி கேட்டகரியில் வரவங்க 520 ப்ளஸ் கேட்டகரி 520 ப்ளஸ் மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா ஓசி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. சேம் பிசி கேட்டகரி மீன்ஸ் 480 ப்ளஸ், BCN category 470 plus, MPC category 450 plus, SC 380 plus, SCA 320 plus, ST students 300 plus. நீங்கள் இந்த மார்க்ஸுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். சீட் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி கவுன்சிலிங்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு கம்மியாக இருக்கேன், சீட் கிடைக்குமா, கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களோட கையில் தான் இருக்குது. 1 இயர் ட்ராப் பண்ண போகிறீங்களா, ஆர்எல்ஸ் வேறு கோர்ஸ் பார்க்க போகிறீங்களா, இல்லை ஒரு நீட் அகாடமி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே உங்களோட விஷ். ஸோ இப்போ நீங்கள் நீட் அகாடமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடி நீட் அகாடமியை என்கொயரி பண்ணுங்கள். ஒன்ஸ் நான் உங்களுக்கு நம்மளோட அகாடமியை பற்றி ஒரு கிளான்ஸ் கொடுத்தேன். ஸோ பிடி நீட் அகாடமி அப்படின்றது வந்து 2026க்கான நியூ பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போ எண்டாக போகும்னு தெரியாது. ஸோ வேமா அட்மிஷன்ஸ் கொடுத்துக்கோம். ஸோ தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்றது நம்மளோட அகாடமியில் தான். ஸோ இது லிமிட்டட் டைம் ஆஃபராக தான் நம்ம ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபுல் டைம் கிடையாது. ஸோ முன்னாடியே சொன்னது தான் 2025ல் கேட்கக்கூடிய நீட் எக்ஸாம் கொஸ்டின்ஸும் பிடி நீட் அகாடமியோட கொஸ்டின்ஸும் மோஸ்ட்லி ஒத்து போயிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன எப்படின்னா நம்மளோட ட்ரெயினர்ஸ் எல்லாருமே எடுக்கக்கூடிய சாம்பிள் கொஸ்டின்ஸ், இது மூலியமாக மட்டும்தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்களுக்குமே யூனிட் டெஸ்ட் இருக்கும், குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும், பார்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் டெஸ்ட் எழுதுறது மூலமாக நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ கேம்பஸ்குள்ளேயே நீங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஃபுல் டைம் படிக்கிறதுக்கான வாய்ப்பை நாங்களே ஏற்படுத்தி தரோம். நைட் ஸ்டடி இருக்கும், மார்னிங் ஸ்டடி இருக்கும், கிளாஸ் ஹவர்ஸில் படிக்கலாம். உங்களுக்கு பிடி நீட் அகாடமியில் அட்மிஷன்ஸ் கிராப் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. Until then, this is bye from Vashini, BT NEET Academy.